திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக 3 அடி உயரம் கொண்ட பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் பார்த்து மருத்துவக் குழுவினர் சாதனை படைத்திருக்கின்றனர். கரஸ்தாம்பாடி பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் மனைவி ராஜேஸ்வரி 3 அடி மட்டுமே உயரம் கொண்டவர். கர்ப்பமான ராஜேஸ்வரி பிரசவத்திற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சாதாரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது முதுகு தண்டுவடத்தில் ஒரே டோஸில் மயக்க மருந்து செலுத்தப்படும். உயரம் குறைவாக இருந்ததால் ராஜேஸ்வரிக்கு தண்டுவடத்தின் கீழ் மயக்க மருந்து செலுத்தப்பட்டது. அவரது உடல்நலத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க மருந்து செலுத்தி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். இதில் அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. கோவையில் குடியிருப்பு பகுதியில் வலம் வரும் குரங்கை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் குரங்கு ஒன்று வழி தவறி வந்தது. அதற்கு அந்த குரங்கு குடியிருப்பு வணிக வளாகங்கள் அருகே சுற்றி வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் குரங்கை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். மேலும் குரங்கு நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்திருக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை அருகே வயல்வெளியில் கிடந்த அடையாளம் தெரியாத இளைஞரின் சடலத்தை காவல்துறையினர் மீட்டிருக்கின்றனர். மேலாத்தங்குறிச்சியில் ரமேஷ் என்பவர் தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி சென்று கொண்டிருந்தார். அப்போது உடலில் வெட்டுக்காயத்துடன் இளைஞர் சடலமாக கிடப்பதை பார்த்து காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார். அவர்கள் வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் அவர் யார், எப்படி கொலை செய்யப்பட்டார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவி வந்த நிலையில் பிற்பகலில் கருமேகங்கள் சூழ மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. அண்ணாசாலை, மூஞ்சுக்கல், ஏரிச்சாலை, ஸ்ரீனிவாசபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் மிதமான மழையாகவும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் பெய்தது. மலைப்பகுதியில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதுடன் குடிநீர் ஆதாரங்களில் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கஞ்சா வைத்திருந்ததாக அவரை தாக்கிய அதே பகுதியைச் சேர்ந்த சூரியகாந்தி என்பவரை செல்போனை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சூரியகாந்தியை தாக்குவதற்காக சந்தோஷ் தனது நண்பர் விக்னேஷுடன் பயங்கர ஆயுதங்களை எடுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். அப்போது சூரியகாந்தியின் உறவினர் ஒன்று கூடியதாக சந்தோஷ் தப்பி ஓடியிருக்கிறார். விக்னேஷை அவர்கள் வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்து புளியமரத்தின் மீது மோதிய விபத்தில் குழந்தை உட்பட 18 பேருக்கு காயம் ஏற்பட்டது. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து 25க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து நாற்றம்பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தது. கட்டேரி அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரமாக இருந்த மரத்தின் மீது மோதியது. இதில் 2 வயது குழந்தை உட்பட 18 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 5க்கும் மேற்பட்ட திருநாய்கள் சுற்றித் திரிவது அங்கு வரும் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அச்சன்புதூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 10 திருநாய்கள் சேர்ந்து கடித்ததில் 8 வயது சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் மாவட்டம் முழுவதும் திருநாய்களின் தொல்லை அதிகரித்திருப்பதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநாய்கள் சுற்றித் திரிவது மக்களிடையே அச்சத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. மனு கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. ஆனால் பயந்து தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கேயே அலுவலகத்துக்குள்ளேயே 10க்கும் மேற்பட்ட நாய்கள் கிடக்கு. இந்த ரோடு முழுக்க இந்த மாதிரியான நாய்கள் அதிகமாக கிடக்கு. ஆட்சியாளர் இதில் உடனே தலையிடணும். அது மட்டும் இல்லை, அரசு ஊழியர்களே அதுக்கு உணவு வச்சு அதை வளர்க்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் சித்தூர் நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்த நிலவரங்களை களத்திலிருந்து தருகிறார் செய்தியாளர் மோகன். 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருது. கண்ணமங்கலம் பேரூரை ஒட்டி சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை இயங்கி வருகிறது. சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை நாள் ஒன்றுக்கு சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த வழியாக செல்கின்றது. இந்த வழி இருவழிச்சாலையாக இருந்து வருகிறது. தற்போது இந்த இருவழிச்சாலையில் கிரிவலம் நாட்களில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த வழியை பயன்படுத்துகின்றனர். இதனால் தற்போது இந்த வழி முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. கடைகள் மொத்தமே அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகின்றனர். இதை பற்றி பலமுறை மாவட்ட நிர்வாகத்தை தெரிவித்தாலும் கூட மாவட்ட நிர்வாகமோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையோ கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். குறிப்பாக இந்த பகுதி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் நாள் ஒன்றுக்கு 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்றாலும் கூட அதிகப்படியான வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மாலை நேரங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி முடித்து செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த வழியாக தான் பயன்படுத்தினர். இந்த சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையை
தொடர்ச்சியாக இருவழி சாலையாக உள்ள இந்த சாலையை 4 வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்தனர். ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்டது 2 விபத்துக்காவது நடக்கிறது. அந்த 2 விபத்தில் 2 உயிர்களாவது பலியாகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சம்பவத்தை தலையிட்டு கண்ணமங்கலம் முதல் 8 வாடி கூட்டுரோடு வரை 4 வழி சாலைகளாக மாற்றி தருமாறு இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தற்போது நடைபெறுகிற அந்த மானிய கோரிக்கையில் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில் 2 வழி சாலையை 4 வழி சாலையாக மாற்ற முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தற்போது மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேவாவேலு கண் வைத்து பார்ப்பாரா என்பது இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்காக ஆரணி செய்தியாளர் மோகன்ராஜ்.